அனைத்து ஊடகத்துறைக்கும் பத்திரிகை துறைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக என்னுடைய பணியான வணக்கம். ஆனால் நீங்கள் யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால் பத்திரிகை துறையை ஊடகத்துறையால் தான் முடியும். நாங்கள் அதிமுக சார்பில் எங்கள் பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு நடக்கின்ற கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். உதாரணத்துக்கு SIR சிறப்பு தீவிர திருத்தல் வாக்காளர் பட்டியல் தமிழில் ஆக்கம் பண்ணியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு எதிர்க்குதுன்னு மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். உதாரணத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதியை சார்ந்திருப்பாங்க. இப்போது அண்ணன் பாலகாரன் எழும்பூர் தொகுதியில் இருக்கார். இப்போது நான் விருகம்பாரில் இருக்கிறேன். நாளைக்கு எழும்பூர் தொகுதியில் அண்ணன் நிற்கிறேன்னு நினைக்கிறாரு வச்சிங்களேன். எழும்பூர் தொகுதியில் இருக்கிற பல குடும்பங்களில் என்னுடைய விருகம்பாக்கம் தொகுதிக்கு வாக்காளர் சேர்க்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அண்ணன் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது. இந்த 5 ஓட்டு விருகம்பாக்கம் அட்ரஸ்க்கு மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா, முதல்ல கேஸ் சிலிண்டரை மாற்றிக்கிறாங்க, அது அத்தியாவசியம். 2வது உணவுப் பொருள் வழங்கும் அட்டை 2வது மாற்றிக்கிறாங்க. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் இந்த 5 ஓட்டு அங்கே கொண்டு வந்துட முடியும். இவர் என்ன பண்ணுறாரு, கேஸ் சிலிண்டர் எடுத்து நாங்கள் இவருக்கு வேண்டிய ஒரு 100 நபர் ஒரு வார்டுக்கு சேர்க்கற முயற்சி பண்ணாரு. நாளைக்கு தேர்தலில் வெற்றி பெறன்றதுக்காக ஒரு 5 குடும்பம் இவர் வட்டத்தில் ஒரு 50 குடும்பத்தை தேர்வு பண்ணுறாரு. அந்த ஓட்டு அங்கே கொண்டு வராரு. அவங்களுக்கு என்ன ஆதாரம் என்னன்றதை சேர்த்துட்டாரு. 5 ஓட்டு படிமை 8 ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 1 வாரம் டைமு. அந்த BLO பூத் லெவல் ஆஃபீஸர் AEROக்கு போவோம், அது AROக்கு போய் ARO BLOக்கு அனுப்புவார். BLO நேரடியாக வீட்டுக்கு போய் என்கொயரி பண்ணிட்டு தான் அந்த ஓட்டு இவர் இந்த 6 பேர் 5 பேர் சேர்த்தா இல்லையா அந்த அட்ரஸில் விரும்பாதில்ல அந்த வீட்டுக்கு அவர் வந்திருக்காரோ என்கொயரி பண்ணி தான் அந்த ஓட்டு சேர்க்கணும். ஆனால் 1 வாரம் டைம்னால அந்த ஆன்லைன்லேயே அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஒரு ஓட்டு அங்கே மாறின பிறகு 6 மாதம் கழிச்சா திருப்பி அங்கே வந்துக்கலாம். அப்படின்னா இவர் தேவைக்காக ஒரு வார்டில் 100 ஒரு 50 குடும்பத்தை சேர்க்குறாருனால் அந்த தொகுதியில் 6 வார்டு இருக்குன்னா 650 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஓட்டு அங்கே சேர்க்குறனால நாளைக்கு தேர்தலுக்கு பயன்படுமா படாத. இந்த ஊடகத்தை நான் கேட்கறது இதுதான் திமுக சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ வீடு வீடாக செக் பண்ண போகும்போது அந்த வீட்டில் அந்த ஓட்டே இல்லை. இப்போ இவங்க ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க. டோர் பை டோர் BLO வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா இவர் சேர்த்தவர் ஆல்ரெடி அந்த ஓட்டு லிஸ்ட்டில் அங்கே இருக்கார். அவருக்கு அந்த ஓட்டு பட்டியலில் எவிடன்ஸோடு இருக்காரு. அந்த ஃபார்ம் வாங்கி மறுபடியும் அந்த ஓட்டை சேர்க்க தானே செய்வாங்க. இதே திமுக இங்கே முன் வந்து இதெல்லாம் நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னால் பரவாயில்ல. உதாரணத்துக்கு படிவம் 6 எதுக்கு பயன்படுத்துகிற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் படிவம் 6ல் சேர்க்க முடியும். அது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஒரு எவிடன்ஸ் ஏதாவது ஒரு ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று இருந்தால் படிவம் ஆன்லைன்லேயே சேர்த்து 18 வயசு முடிஞ்சவங்க ஓட்டு சேர்த்துக்கலாம். அதே இங்கே இருக்கின்ற சகோதரர்கள் நாமெல்லாம் சேர்ந்து ஓட்டு பட்டியலில் இந்த வருஷம் 700 வச்சுங்க என் நம்பர் டெலிட்டட் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. நான் படிவத்தை 6ல் போடுறேன், அது அக்செப்ட் பண்ணிக்காது, ரிஜெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன் இந்த தேர்தல் அணியும் அதை வேலை செய்யலை? அதே மாதிரி 6A வெளிநாட்டில் வாழறவங்களே சேர்க்கலான்னு சொல்கிறீங்க. 6B ஆதார் கார்டையும் வாக்காளர் அட்டை இணைக்கிறதுன்றீங்க. 7 அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ஒருத்தர் ஓட்டு சேர்க்கறத அப்ஜெக்ஷன் பண்ணலாம் நீக்கலான்றீங்க. 8 என்னுடைய பார்த்தீங்கன்னா ராஜேஷ் புகைப்படம் அதை எடுக்கலாம், விலாசத்தை மாற்றலாம், தொகுதியிலிருந்து மாற்றலாம். இதெல்லாம் நீ கொண்டு வந்தது எதுவுமே நடைமுறைப்படுத்துறது இல்லை. தேர்தல் ஆணையம் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறீங்க. ஒவ்வொரு மாதமும் இங்கே கூட்டம் போகிறீங்க. இந்த கூட்டத்திலலாம் அனைத்து கட்சியும் கூப்பிட்றீங்க, கோரிக்கை வைக்கிறோம், வேண்டுகோள் வைக்கின்றோம். ஆனால் செய்கிறதில்ல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நான் இருக்கிற தெரு 64 வீடு ஹவுஸ் ஓனர், மொத்தம் 216 ஓட்டு. ஆனால் எங்கள் பாகத்தில் 940 ஓட்டு இருக்குது. ஒரு வீட்டில் 4 டெனன்ட் இருக்காங்க. ஹவுஸ் ஓனர் நான் இருக்கிறேன்னா என் வீட்டில் 4 டெனன்ட் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னென்னா, சென்னையில் இருக்கிறவங்க ஒரு வீட்டில் 5 வருஷம் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, காலி பண்ணின்னு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு இந்தியா முழுவதும் ஒரு கேட்குறேன், ஒரு அத்தியாவசியம். நான் விருகம்பாரில் இருக்கிற எட்மோர் வரும்போது என்னுடைய குடும்ப அட்டை மாற்றிக்கிறேன், என்னுடைய ரேஷன் உடனடியாக சிலிண்டர் மாற்றிக்கிறேன். இது அத்தியாவசியம். ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரக்கூடாது. ஏன் கொண்டு வரக்கூடாது? கேஸ் சிலிண்டர் மாத்திராள், உணவுப் பொருள் மாத்திராள், ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை, பாஸ்போர்ட்டு, லைசன்ஸு, சிங்கிள் விண்டோ சிஸ்டம். நான் விருகம்பாரில் இருக்கேன், நான் எட்மோர் போயிட்டேன், 6மே அங்கே சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. எப்படி கள்ள ஓட்டு வரும்? எப்படி தவறு நடக்கும்? இதை ஊடகத்துறை சேர்ந்த பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறது, நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டீங்கனால் உண்மையிலே ஒரு மாநிலத்தை மாற்ற முடியும், ஒரு நாட்டை மாற்ற முடியும்னால் உங்களால் மட்டும்தான் முடியும். இதுதான் எங்கள் பொதுச் செயலாளர் செய்கிறாரு, வேண்டுகோள் வைக்கிறாரு, தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு. அந்த குரலுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். இது வேண்டுகோளாக வைக்கின்றோம். இந்த முறையாவது நீங்களாம் சேர்ந்து இது செய்தினால் உண்மையிலே ஒரு சீர்திருத்தம் கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், அது ஆதார் கார்டு கட்சி ஒரு ஓட்டு தான் கிடைக்கும். சார் நான் ஒன்று கேட்குறேன் சார். நான் தமிழ்நாட்டை சார் சொல்லிடுறேன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப்பில் இருக்கிறேன்.
டெல்லிக்கு வேலை கிடச்சிருச்சு, டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன், என் ஓட்டு அங்கே போயிடுது இல்லை. அப்போ நான் தமிழ்நாட்டுக்காரனா, டெல்லிக்காரனா, இல்லை பீகார்காரனா, ஒரியாக்காரனா? அவங்க மனுஷன் இல்லையா? சரிங்க. சார் ஆதார் கார்டை இணைக்க சொல்லுங்க. அந்த ஓட்டு அங்கே டெலிட் ஆகிட்டு இந்த ஓட்டு இங்கே வந்துடுது இல்லை. அதுல சேர்க்க வேணான்றாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி அங்க இருக்கு, அவர் மட்டும் தான் இங்க இருக்காரு. அவர் இங்க சேர்த்து வைக்கிறது சார் ஃபேமிலி இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி இங்கே வர வேலைக்கு வராங்க, இங்கே வேலை கிடைச்சிருது, இந்த கவர்மெண்ட் பிடிச்சிருக்கு, இங்கே வேலை கிடைச்சிருக்கு, அவன் வாழ்வாதாரம் கிடைச்சிருச்சு, வீடே வாங்கிடுறாங்க. அவனுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லுவீங்களா? 3 ஓட்டு இல்லைன்னு சொல்லுவீங்களா? இங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து பேசுறது தமிழ் பேசுறாங்க, அவங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே இருக்கிற அரசியல் சூழல் எல்லாம் தெரியும். நம்ம எப்படி பொதுவாக சொல்லிட முடியும்? இல்லை சார், ஒரு 5 ஆண்டுகள் இல்லை இனிமே இல்லை சார் எல்லாருமே புதுசாக 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குடியேறினவங்க ஒரு 20 வருஷம் வச்சு ஆன பிறகு 20 வருஷம் அவன் இந்த ஊருக்கார ஆயிடுறான். ஆனால் 2 வருஷத்துக்கு வந்த பிறகு அவனுக்கு நீ வாய்ப்பு தர மாட்டேன்னு சொன்னால் நிகாரிகள் இந்தியாவில் தான் வளராங்க. அப்ப நீங்க மத்திய அரசுல ஒரு தீர்மானம் போட்டு ஒரு 5 வருடங்கள் இந்த ஒரு ஸ்டேட்ல வசிச்சாதான் பண்ண முடியும்னு ஒரு கொண்டு வந்தாதான் ரூல் கொண்டு வந்தாதான் நடைமுறைப்படுத்த முடியும். நம்ம அதுக்கு வரல. இங்க ஒரு பில்டிங் வேலை செய்ய வராரு. இல்ல சார், நான் சொல்லிடுறேன், அது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க. நீங்களும் ஜனநாயக நாட்டில் நீங்களும் ஒரு ஓட்டு உரிமை பெற்றவங்க, இது பொதுவான விஷயம் தான். உங்களுக்கு இருக்கிற உரிமை தான் எங்களுக்கு இருக்கு. இந்த ஊருக்கு வராங்க, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வராரு, 3 வருஷம் இங்கே தங்குறாரு, அவர் வாழ்வாதாரம் மாற்றிய 4ஆவது வருஷமே தராரு. அப்போ இனிமேல் அங்கே ஊருக்கு போகலன்னு ஒரு முடிவு வந்துட்டாரு, குடும்பத்தையும் கூட்டு வந்துட்டாரு. அப்போ அவருடைய வாழ்வாதாரம் என்ன பாதிக்கும்? அவர் ஓட்டு இங்கே சேர்க்கக்கூடாதா? அவர் இங்கே ஒரு வீடு ரிலீஸ்க்கு வராரு, அடுத்து ஒரு வீடே ஃப்ளாட்டை வாங்குறாரு, அவருடைய நிலைமை என்ன? இல்ல சார், கண்ணெதிர்க்க நம்மளாம் வாழ்ந்துருவோம். என்னதுக்கு அந்த சோகார் பண்ணில் நம்ம கொஞ்சம் வயசு வரைக்கும் இருக்கிற ஆட்கள்லாம் அவங்கள போய் வடநாட்டால் தென்னாட்டால் நீங்கள் ஒன்று நினைக்கணும். அதுதாங்க அந்த வார்த்தையை சொன்னேன். 2 பேர் வந்து மாமன்ற உறுப்பினர், வடநாட்டவர் தான் மாமன்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஒரு தமிழர் ஜெயிச்சுக்காரு எம்எல்ஏவா? ஜனநாயக நாடுங்க, நம்மளா பிரிக்காதீங்க, பிரிவினை வேண்டாம். ஜனநாயக நாடு, பிரிவினை வேண்டாம். இல்ல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எல்லா இடத்துக்கும் அது பொருந்தும், கரெக்டா இருக்கும். உக்கம் சந்தன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் நார்த் இந்தியன் தான், ஜெயின் தான், அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. சில நேரம் நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து பொதுவாக திங்க் பண்ணணும். அது தப்புன்னே சொல்ல வரல, ஆனால் உங்களால் முடியும் என்பதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வச்ச கோரிக்கை நல்ல கோரிக்கை, உங்கள் மனசில் பட்டதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து வாழ்வாதாரம், இப்போ நம்ம வீட்டுக்கே ஒரு வேலை வேண்டாம், இங்கேயே தங்கிட்டான், அவன் நிலைமை இல்லை, அங்கே போக போகிறது இல்லை. நேபாளிஸ் இருக்கிறான், குடும்பத்தோடு இங்கே செட்டில் ஆகிடுறான், 40 வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகிறான். ஆனால் ஓட்டு நீ தான் ஆதார் கார்டு இணைச்சிருங்கல்ல, இணைக்கலாம் கஷ்டம்தான். அப்போ அங்கே ஒரு ஓட்டு இருக்கும், இங்கே ஒரு ஓட்டு இருக்கும். சார் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு 3 ஓட்டு இருக்குது. ஒரே பாகத்தில் இன்னொரு தப்பு நடந்திருக்கு. இப்போ எனக்கு ஓட்டு வரிசையன் 700 இருக்கேன், எனக்கு ஒரு ஓட்டு இருக்குது, எனக்கு ஒரு ஐடி கார்டு ஓட்டர் ஐடி இருக்குது. அதே என்னுடைய வரிசையன் 310 இருக்கிறேன், அதுக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருக்குது. யார் தப்பு சொல்லுங்கள்? நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்கணுமா? 100 புக்கு கொடுக்கணுமா? நான் சொல்கிறேன் சிம்பிள் லாஜிக். பாகம் எண் 70 வச்சுங்க, 1100 ஓட்டு இருக்குது. என்னுடைய வரிசையன் 310 ஒரு ஓட்டு இருக்குது, 710 ஓட்டு இருக்குது. ஒரே பாகம், ஒரே ஸ்கூல் தான் போகிறேன். நான் காலையில் நினைச்சா 7 மணிக்கு ஒரு ஓட்டு போடலாம், 3 மணிக்கு ஒரு ஓட்டு போடலாம். தவறு பண்ண நினைச்சால் ஒரு கட்சிக்காரனாக இருந்தால் அந்த ஓட்டு 2 ப்ளஸ்ஸா இல்லையா? ஏன் அதுக்கு 2 கார்டு எப்படி கொடுப்பீங்க? ஓட்டர் ஐடி கார்டு எப்படி 2 கொடுப்பீங்க? ஆதார் கார்டு 2 கிடைக்குமா? அப்போ அவன் 2 தப்பு பண்ணலாம். இன்னொரு இடத்துல ஓட்டு இருந்தால் அங்கேயும் வரும். முதல்ல இதெல்லாம் எடுத்தாவே நீ கேட்குற, இறந்துட்டாங்க, இப்போ எங்கள் அம்மா தவறிட்டாங்க, ஏன் ஜே அன்பழகன் எம்எல்ஏ தவறிட்டார், அவர் ஓட்டு லிஸ்ட் எவ்வளோ காலம் இருந்து செக் பண்ணிக்க. இப்போ எங்கள் அம்மா தவிர நான் தான் ஓட்டு எடுக்கிறேன், அரசு எடுக்கல. நான் கேட்குறேன், இறந்த உடனே என்ன பண்ணுறோம்? 4C கார்பரேஷன் சுடுகாடு போனோடனே 4C ஃபார்ம் தராங்க. 4C ஃபார்மில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்டாஸ் பண்ணுறோமா இல்லைங்களா? ஆதார் கார்டு இணைக்கணும், கூட ஓட்டர் ஐடி இணைச்சிங்க. இறந்தவங்க ஓட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாமே, டெலிட் பண்ணலாமே, என்ன பிரச்சனை அதில்? சார் ஆதார் கார்டு இணைக்கிறோம், ஆதாரை டச் பண்ணாவே எபிக் நம்பர் வந்துடும், உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு. அது வேண்டாம். 4C ஃபார்ம்லேயே ஆதார் கார்டு இணைக்கிறீங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூடவே வாக்காளர் பட்டியல் இணைங்க, வாக்காளர் அடையாளத்தை இணைச்சிருங்க. அப்போ எங்கள் அம்மா இறந்த வரிசை என்னான்னு வரப்போது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாமே. ஏன் கேட்குறேன்? இறந்தவங்க போய் நான் போய் சுடுகாட்டில் போய் அவங்க வீட்டில் போய் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? நானும் அவங்களுக்கு உறவா இல்லை எந்த வகையில் குடும்பத்துக்கு நான் பாகம் கேட்க போகிறேன்னா தப்பாக தானே பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம அட்வான்ஸாக சார் 150 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு, எவ்வளோ அட்வான்ஸாக வளர்ந்துட்டோம். இன்னும் பின்தங்கி இருக்கிறேன்னா என்ன போகிறேன்? சவுத் இந்தியாவிலே இங்கே தான் அதிகம் படித்த அறிவாளி எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. புதுசாக கொண்டு வராங்க. ஏன் அதை செய்ய முடியாது?
மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, செய்ய மனசு இல்லை. அதான். நன்றி, நன்றி எல்லாரும்.